கோவில் பிரசாதம் மாதிரி நல்லா கமகமன்னு வாசனையான புளிசாதம் குக்கரில் 5 நிமிஷத்தில் செய்ய முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக முடியும். இன்னைக்கு நம்ம ஜோதி ஹோம் டிப்ஸில் ஒரு சூப்பரான ரகசிய பொடி அரைச்சு குக்கரில் புளிசாதம் எப்படி செய்யலாங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் கடாயில் எண்ணெய் ஊற்றாம வறுத்துக்கோங்க. அது நல்லா வாசனை வந்து பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துட்டு கீழே இறக்கி ஆற வச்சு ஒரு உரல்ல போட்டு நல்லா இடித்து ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குங்க. கூடவே கொஞ்சம் நிலக்கடலையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாதம் சாப்பிடும்போது கடலை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலை நல்லா வதங்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் ஒரு குட்டி விஷயம். நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணைஞ்சுக்கோங்க. உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை இதோட ஊற்றிக்கோங்க. அடுத்ததான் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியையும் இதில் போட்டு நல்லா கலந்து அதுக்கு தேவையான உப்பு இதோட சேர்த்து கலந்து விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து நம்ம இடித்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் பொடியையும் இதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரில் 2 அல்லது 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் விசில் அடங்கினதும் திறந்து பார்த்தா நல்லா சுட சுட கோவில் பிரசாத வாசனையோட தூக்கலான நம்ம குக்கர் புளிசாதம் எவ்வளவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. பேச்சுலர்ஸ், வேலைக்கு போகிற பெண்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். பாய்.